கோடங்கி அபிரகாம் சார், இந்த ராகவா லாரன்ஸின் இந்த திடீர் அரசியல் பிரவேசம் குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? ஆக்சுவலா லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நாம என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், எந்த அரசியல் கட்சி பின்புலத்துல இருக்கிறோம், நமக்கு யாரெல்லாம் முன்னோடிகள், நம்ம எதை முன்னிறுத்தி அரசியலுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. ஆனா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் ஏற்கனவே மக்கள்கிட்ட அறிமுகமானவர், ஒரு நடிகர், நடிகரை தாண்டி சமூக ஆர்வலர், மாற்றுத்திறனாளிக்காக நிறைய நிறைய பிள்ளைகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக மாற்றுத்திறனாளின்னே ஒரு விடுதி நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த வெளியிட்ட வீடியோலயே பாத்துக்கலாம், நிறைய குழந்தைகள், ஒரு வயசுல வந்த குழந்தை பாருங்க 22 வயசு ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாரு. இதை தாண்டி அவர் வந்து ஆன்மீகத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர். இன்னொரு விஷயம் என்ன, அவருக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். சரி. கடவுள்னு நினைப்பார், பார்க்கும் போதெல்லாம் கட்டி பிடிச்சிப்பாரு. சரி. இதை தாண்டி அவங்க அம்மா மீது அதிகமான அன்பு வச்சிருக்கிறவரு. நிறைய சமூக சேவைகளை பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு செலவே பண்ணாம, ஒத்த ரூபாய் கூட மக்களுக்கு செலவு பண்ணாம, வெறும் நடிகராக கவர்ச்சி அடிப்படையில மக்கள்கிட்ட வந்து நின்று நான் மாற்றத்தை தருவேன்னு சொன்ன உடனே மக்கள் அதை நம்பியே ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சராகவே விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. அப்ப லாரன்ஸ் கோடி கோடியா செலவு பண்ணிருக்காரு சார், மக்களுக்காண்டி செலவு பண்ணிருக்காரு. அது ஆதரவற்றோருக்கு, குழந்தைகளுக்கு இந்த இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல தொண்டுகளை அவர் செய்திருக்கிறார். அதனால அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க வரும்னு நினைக்கிறீங்களா? என்னது அவர் விஜயோட இணைந்து பணியாற்றுவாரா என்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது என்று அதற்கான உறுதியான பதிலை அவர் அளிக்கவில்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இணைந்து செயல்படுவாரா, தனியா அரசியல் பிரவேசம் பண்ணுவாரான்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த வீடியோலயே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, மக்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க நான் அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்புனா எனக்கு சொல்லுங்க, அரசியலுக்கு வர்றேன், இல்லன்னா அரசியலுக்கு வரல. எங்க அம்மாட்ட கேட்ட எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும், சினிமாவில இருந்து விஜய் அவர்களும் வந்திருக்காரு, நீங்க சொன்னீங்கன்னா வரேன், உங்களுடைய பதில் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனா நீங்க முன்னாடி சொல்லும் இந்த அறிமுகத்துல சொல்லும்போதே சொன்னீங்க சார், அரசியலுக்கு வரணும் நேரா போய் விஜய் கிட்ட சேர்ந்துடலாம், இல்ல குஷியானந்த் கிட்ட சேர்ந்துடலாம், இல்ல வேற யாராவது ஒருத்தரை போய் அவங்க மீட் பண்ணி வேற கட்சியில போய் சேர்ந்துடலாம். ஆமா, அதான் வழக்கமான நடைமுறை. கேள்வி என்பது அவர் தனியாக நிற்பதற்கும் தன் அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி எனக்கு உங்களுடைய வாக்கு முக்கியம், நீங்கள் வந்து என்னை ஆதரவு கொடுத்தா நான் என் பார்வையில நான் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்லது, சரி, இன்னும் நிறைய செய்வேன், அந்த அடிப்படையில தனிப்பாதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னொரு ஏன் இந்த சந்தேகம்னா, விஜயனுடைய வெற்றிக்கு பின்னாடி சினிமா திரையுலகில பல பேருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு, தமிழ்நாட்டுல இனிமே திரையுலகத்துல இருந்து முதல்வர் பதவிக்கு வருவதற்கு ஆள் இல்ல, ஏன்னா விஜயகாந்தும் வந்து போராடி தோத்து போயிட்டாரு, உதாரணம் ஒரு இல்ல, ஆனா இருந்திருந்தா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். சரத்குமார் வந்தாரு, அவரால் சோபிக்க முடியல, பாக்கியராஜ் வந்தாரு, சோபிக்க முடியல, டி ராஜேந்தர் வந்தாரு, சோபிக்க முடியல, இன்னும் பல பேர் அதுக்கு முயற்சி எடுத்தாங்க, பெருசா ஒன்னும் செயல்படுத்தவே இல்லை. ஆனால் இவர் இப்ப இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல லாரன்ஸுடைய அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே ஃபுட் எல்லாம் விநியோகம் பண்ணாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அப்பவே ஃபுட் எல்லாம் விநியோகம் பண்ணாரு. ஆமா, ஏன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்திலேயே அவர் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டு தன் ஒரு அந்த இடத்துல தலைவராகவே காட்டுவதற்காக முயற்சி எடுத்த சம்பவங்கள்லாம் நம்ம மறக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல அந்த ஜல்லிக்கட்டு என்பது, அந்த போராட்டம் என்பது யாராலும் ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதில்லை, எல்லாரும் தன்னெழுச்சியா வந்தாங்க. சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க நேர்த்தியாக, திறமையாக, சிறப்பாக, ஒழுங்காக, கட்டுப்பாடோடு நடைபெற்ற ஒரு போராட்டம். அதுல யாரும் அந்த போராட்டத்துக்கு நான் தான் சொல்லி அதை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது அதை. ஆனால் அந்த இடத்திலும்
லாரன்ஸ் தன்னால் முடிந்த விஷயத்தை செய்தார். ம், ம். அங்க பிரச்சனை வரும்போது சமாதானம் பண்ணதுக்கெல்லாம் போனார். அது மீது நிறைய மாறுபட்ட கருத்தெல்லாம் வந்துச்சு. சரி. ம். இப்போது கூட லாரன்ஸ் அவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறது ம். அவர் தனக்கு மக்களை டெஸ்ட் பண்றார் சார். ஓ ஓ ஏன்னா இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே கவனித்துதான் வாக்களித்தார்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஆமா. ம். அதை இவர் தன் மூலமாக நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே. ஆனா கொடைங்க பிரதர் மீண்டும் மக்கள் கவர்ச்சிக்கு வராங்களா? ம், ம். கொடைங்க பிரதர், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அரசியல் கட்சி தொடங்குறாரு அண்ணாமலை, தொடங்கிட்டு அதுலேயும் அவரும் வந்து நான் ஒரு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கன்னு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக தெரிவிங்க அப்படின்னு ஒரு இணையதளத்தை அவர் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ராகவா லாரன்ஸும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்ன கமெண்ட்ஸ் இன்ஸ்டா பார்த்தா கட்சி ஆரம்பிப்பாங்களா சார் இனிமேல்? இல்ல சார், இன்னைக்கு நிலைமை என்னன்னா அப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த இன்ஸ்டாக்கு இருக்குது. இதுல உண்மை தகவல் வருது, பொய் தகவல் வருது, பரப்பப்படுகிற எல்லாம் உண்மை இல்ல. சமீபத்திய தேர்தல் வெற்றியே இன்ஸ்டாவின் மூலமாக கிடைத்த கவர்ச்சி வெற்றின்றது எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இன்ஸ்டா மூலமாக பெரிய லெவல்ல விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஆபத் பாந்தவன், அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போற கடவுள்னு சொன்னாங்க. அந்த விஜய் அவர்களும் பிரச்சார நேரங்கள் என்ன பண்ணார்னா, திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பத்தை மட்டும் வளர்க்கிறார்னு சொன்னாரு. தமிழ்நாட்டை அதர பாதாளத்துல தள்ளிட்டாருன்னு சொன்னாரு. தமிழ்நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இது எல்லாவற்றையும் முன்னிறுத்தி திமுகவை கடுமையாக எதிர்த்து அதன் மூலமாக ஆட்சி பிடிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கு கண்டிப்பா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசும்போது தமிழ்நாடு பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எங்க வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு நிதி கொடுக்கணும், நீங்க சிறப்பான நிர்வாகம் இருக்கிறது, இதையெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் இது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மாசத்துல வந்துச்சா சார்? இது டெல்லியில போய் இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ள நிறைய சண்டை இருக்குங்க. நீங்க வெளியில போய் பேசும்போது வந்து என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட குடும்பத்தினர்லாம் நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நாங்க போய் எங்களுக்குள்ளேயே வந்து வளர்ச்சி இல்ல, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த பாணி ஒரு பாலிடிக்ஸ். கேள்வி சொல்றேன். இல்ல சார், நீங்க கேட்ட கேள்வி இன்ஸ்டா மூலமா சொல்ல. அண்ணாமலை இன்ஸ்டால வந்திருக்காரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுவும் இன்ஸ்டால தான் வந்திருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு ட்விட்டர்ல போடுறாரு, உடனே 2 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்போ மக்களுக்காண்டி நீங்க போராட்டமோ இல்லது பாதிக்கக்கூடிய மக்களுக்காக ஏதாவது கோரிக்கைகளை நிறைவேற்றி நீண்ட நெடிய நாட்கள் உண்ணாவிரதமோ அல்லது தொடர் போராட்டங்களோ கடையடைப்போ நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால நீங்க உங்களோட பிரச்சனையை போட்டீங்கன்னா அதுல வர கமெண்ட்ஸ் வச்சு நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கலாமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல் ராகவா லாரன்ஸ் தான் அண்ணாமலை வரை அதுதான் நாட்டு நிலவரமே. என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், அப்படி கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்து 30 நாள் ஆச்சு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு தினம் தினம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. மின்வெட்டு தினம் தினம் கொடுமையான விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. நிர்வாக சீர்கேடாக இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்காம உள்ளாட்சி அமைப்பில் வேலை செய்ய முடியாம திணறி கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் உட்பட அனைவரும் போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. குடி தண்ணீர் பிரச்சனை போராட்டம் பண்றாங்க. இது எல்லாம் இன்ஸ்டால சரியாயிடுமா சார்? ரீல்ஸ் மூலமா சரியாயிடுமா? அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசியல் தெரியணும், மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். ஆனா இல்ல கொடைங்க, அப்புறம் வந்து நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதுக்கு அவங்க இப்போ மின்வெட்டு பிரச்சனைனா அதுக்கு என்னென்ன பிரச்சனை, எதனால் அந்த பிரச்சனை, என்னென்ன தீர்வு காணப்பட்டது என்பது இப்போது இன்ஸ்டாவிலேயே அதற்கான பதில்கள் அரசு சார்பிலேயே வந்து வழங்கப்படுகிறது, அறிக்கையாகவும் கொடுக்கப்படுகிறது. மற்றொன்று, வழக்கமாக அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த மேலோட்டமாக நடைபெற்ற சில முறைகேடுகள், ஊழல்கள், லஞ்சம் ஆகியவை வந்து ஓரளவு கிளீனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதை நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லைன்னா ஏற்றுக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிர்வாகம் என்பது மக்களுக்கான அமைப்பாக செயல்படும் போது பாராட்டலாம், அது எந்த மாற்றம் இல்ல. நீங்க சொல்றதை எதையுமே நான் மறுக்கல. ஆனால் அதே நேரத்துல இதே நிர்வாகத்துலதான் இப்ப சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காருல்ல. ஆமா.
ஆரம்பிச்ச முதல் நாள்லயே அந்த சிங்கப்பெண்கள் அதிரடி படையில தேர்வான ஒரு உதவி ஆய்வாளர், பெண் உதவி ஆய்வாளர், அவர் நகைய காணோம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது தெரியுமா? ஆமா, இங்க சென்னையை ஒட்டி தாம்பரத்துல எங்க போய் கண்டுபிடிப்பாங்க? யார் எடுத்தது? அப்ப முதல் வழக்கு அதுவே வருது. இன்னொரு எம்எல்ஏ மீது வழக்கு வருது, புகார் வருது. பாலியல் பிரச்சனைகள் தாவேகா நிர்வாகிகள் மேலேயே வருது. நிர்வாகத்தை நடத்துறதுக்கு முதல்ல நம்ம சரியா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா நம்ம மரியாதைக்குரிய ஜோசப் ஜெய் அவர்கள் முதலமைச்சர். தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொன்னார்ல, அது வரவேற்கிறேன் சார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வரும் சார். அதே ஜோசப் ஜெய் முதல்வர் ஒரே மாதத்துல வராது. கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறம் சார். ஒரே மாதத்துல எல்லாம் சேஞ்ச் ஆயிருமா? நிர்வாகத்துக்கு தரலாம் சார் டைம். சார் நிர்வாகத்துக்கு டைம் தரலாம், சட்டம் ஒழுங்கு டைம் தர முடியாது. இவர் கத்துற வரைக்கும் பல கொலைகள் நடக்கும், தடுக்க முடியாதா? பாலியல் பிரச்சனை தடுக்க முடியாதா? இதுக்கெல்லாம் கத்துக்கணுமா? சரி, நிர்வாகம் கத்துக்கிட்டு வர முடியுமா? இல்ல கொடைங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராகவ லாரன்ஸ் ஒட்டி போவோம். ராகவ லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் நான் போட்டியிட வேண்டும் என்றால் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பிரயோகிக்கிறாரு? அப்ப திருச்சி கிழக்கில் போட்டியிடம்னா அது விஜய் போட்டியிட்ட தொகுதி. இப்போ விஜய்க்கு மாற்றம் நாங்க போய் போட்டியிட போறேன்னு சொல்றாரா, அல்லது விஜயோட இணைந்து நான் போட்டியிட போறேன்னு சொல்றாரா? ஏன்னா காலியாக உள்ள தொகுதி 5 தொகுதி, மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், ஏன்னா பல தாராபுரம், என 5 தொகுதி காலியா இருக்கு. திருச்சி கிழக்கில் நான் போட்டியிட வேண்டும் என்றால் முதலில் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ விஜய்க்கு மாற்றா அவர் போட்டியிட மாற்று வேட்பாளராக களத்தில் இறங்க போறாரா, அல்லது விஜயை எதிர்த்து போட்டியில் இறங்க போறாரா? சரிப்பா, அவர் வந்து திருச்சி கிழக்குல போட்டியிடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காண்ணா? அதெல்லாம் கிடையாது. நீ ஏன் நிக்க கூடாதா? நிக்கலாமே. விஜயோட ஆதரவு பெற்றால் தான் திருச்சி கிழக்குல ஜெயிக்க முடியும்னு சட்டம் இருக்கா? இல்லதான். இல்ல அவரு இல்ல நான் ஏன் கேட்கிறேன்னா, இல்ல அவரு அரசியலுக்கு வரப்போதே திருச்சி கிழக்கே மையப்படுத்துறாரா ஏன் கேட்கிறேன். அவர் இந்த இன்றைய பேட்டிக்கு முன்னதாகவே அவர் திருச்சி கிழக்கில் அவர் ராகவ லாரன்ஸ் போட்டியிடுகிறார் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது. இன்று அவர் பேசும்போது திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடுவதற்கென்றால் முதலில் நான் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் விஜய் கட்சியில இணைந்து போட்டியிட போகிறாரா தாவேக வேட்பாளர்களா, இல்லது விஜய் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட போகிறாரா? என்ன நோக்கத்துல இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு? லாரன்ஸ் தான் நினைக்க போறாரு. லாரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறாங்கன்னா தெளிவு. சரி, ஏன்னா ஜோசப் விஜய் தான் திருச்சி கிழக்குல போட்டிட்டாரு, விஜய் போட்டி இல்ல. விஜய் பெரம்பல போட்டிட்டார், ஜோசப் விஜய் திருச்சி கிழக்குல போட்டிட்டார். அதனால இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து சார் அவருக்கு ரஜினிகாந்த் அவருடைய சப்போர்ட் இருக்கு. சரி, இன்னும் பல அவர் செய்த அந்த நற்பணிகள் மூலமாக ஏராளமான மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு அவர் நம்புறாரு. திருச்சியிலேயே பல பேருக்கு, பல விவசாயிகளுக்கு டிராக்டர் எல்லாம் கொடுத்திருக்காரு அவர். இன்னும் பல ஊர்களுக்கு போய் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம், விஜயோடு கைகோர்ப்பாங்க என்பதில் எனக்கு வந்து இன்னும் உறுதியான நிலைப்பாடு இல்லை. ஏன்னா விஜயோட அவர் கைகோர்க்கிறதா இந்த மாதிரி வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் அரசியலுக்கு மட்டுமா வேணாமனு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம், விஜய் வெற்றி பெறுவதற்கு முன்பாக லாரன்ஸ் போய் தேர்ந்திருந்தால் லாரன்ஸ் வந்து அரவணைப்பார் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு வெற்றி பெற்ற முதலமைச்சராக உட்கார்ந்துட்டார் அவர். இதுக்கு பின்னாடி யாரு போனாலும் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுப்பதுல சுணக்கம் தான் காட்டுவாரு. இவ போன எல்லாருக்கும் உடனே சீட்டு கொடுத்துருவாரா? வாய்ப்பு இல்ல சார். ஒரு சாதாரண கண்டா நம்ம போடணும், நான் போய் நிக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவருடைய மனைவி வந்து மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் விஜய் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது தனித்து போட்டியிடுகிறாரா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் சொல்லுங்க சார், அவர் திருச்சி கிழக்கை குறிவைத்து மையப்படுத்தி தொடர்ந்து ட்விட்டர் மற்றும் இன்றைய வீடியோ பதிவில் கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு என்ன காரணம்? சார், திருச்சியில அவர் ஏற்கனவே நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு, டிராக்டர் எல்லாம் கொடுக்காரு, நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து, இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள்னு ஒரு எண்ணம் உருவாயிருச்சு. அதுவும் சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் அந்த மாற்றம் நடப்பதாக ஒரு ஒரு பேசுபொருள் உருவாயிருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியா இருக்கலாம், சிஜேபியா இருக்கலாம், அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா அவரு வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் தன்னுடைய அமைப்பு ஆரம்பிச்சாரு. பல லட்சம் பேர் உடனே சேர்ந்தாங்க.
மக்கள் மேடை அந்த வகையில இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய பல்ஸ் பார்க்கலாம். நான் ரொம்ப காலமாகவே லாரன்ஸுக்கு அரசியலுக்குள்ள வரணும், தன் அதிகாரத்துக்குள்ள வரணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி அறிவிச்ச உடனே பயங்கரமா கொண்டாடினார். நாம எப்படி அந்த கட்சியில போய் இணைஞ்சு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அரசியல் இருந்து ஒரு பேக் போயிட்டாருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. யாரோடு இணையுதுன்னு தெரியாம இருந்தார். சரி, நிறைய சமூக சேவைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்ப அதுக்கான சூழல் நினைக்கிறாரு. எனக்கு தெரிந்து அவர் பேசிய அந்த சாராம்ச அடிப்படையில தனியாகத்தான் நிற்பார், யாரோட ஆதரவோடு நிற்பதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விரைவில் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் சார். விஜய் கட்சியில சேர்ந்து நிப்பாரான்னு தெரியல. அப்படி சேர்வதாக இருந்தால் இந்த வீடியோ தேவையில்லை, மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கருத்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லாரன்ஸுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததில்ல. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அது இருக்கு. நான் பலமுறை பேசும்போதே சொல்லி இருக்கிறாரு என்கிட்ட. எனக்கு நல்ல அறிமுகமானவர் தான். சரி, நிறைய பேசியிருக்காரு. ஆனா அதற்கான சூழல் வரும்போது கண்டிப்பா நான் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பேன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே பிடித்தது பலருக்கு அந்த அரசியல் மாற்றத்திற்கு நாமும் ஒரு தலைமை பதவிக்கு வரலாம் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறதோ என்பதுதான் அண்ணாமலையின் அந்த தனிக்கட்சி முயற்சி. லதா ரஜினிகாந்தின் அந்த மக்கள் மேடை என்ற ஒரு அமைப்பு அண்ணாமலை கட்சி தொடங்கி அதே நாளில் அதுவும் தொடங்கப்பட்டது. இப்போது விஜயும் ரஜினியும் எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் என்பதையும் இன்றைய பேட்டியில் அவர் கூறிவிட்டு, எனது தாயார் அனுமதி அளித்து விட்டார் என்பதால் நான் அரசியலுக்குள் வர முடிவு செய்து விட்டேன். ஆனால் எந்த அணியில் சேர்வது, எப்படி செயல்படுவது என்பது குறித்து மக்கள் கூறிய கருத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்படுவேன் என்று கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அவ்வளவு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்களா சார்? விஜய் ஒரு மாற்றம், அண்ணாமலை ஒரு மாற்றம், அடுத்த லதா ரஜினிகாந்த் ஒரு மாற்றம், இப்போது நம்ம ராகவா லாரன்ஸ் ஒரு மாற்றத்துக்கான தலைவர், இன்னும் எத்தனை மாற்றத்துக்கான தலைவர்கள் வருவாங்க சார்? ஏற்கனவே உள்ள கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ரிட்டையர் கட்டு கொடுத்துடலாமா? திமுக, அதிமுக, மற்றபடி சிபிஐ, சிபிஎம், அதிமுக, பாமக எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் ஓய்வு பெற்ற கட்சிகளா? என்ன நோக்கத்துல அந்த கட்சி? இல்ல சார், இப்ப அண்ணாமலை மாற்றம் இல்ல, அவர் ஒரு உருமாற்றம். மறு வச்சு மாறு வேஷத்துல வந்திருக்காரு. அவரை இயக்கி அனுப்பி இருக்கிறது நம்ம பாஜகவுடைய செல்ல பிள்ளை. நரேட்டிவ் செட் பண்றது எப்படி செட் பண்றாங்கன்னா, இனிமே வருகிற காலங்கள்ல விஜய் வெர்சஸ் அண்ணாமலை தான் வரணும், விஜய் வெர்சஸ் உதயநிதி வந்துடக்கூடாது, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் வந்துடக்கூடாது. இனி வருகிற நாட்கள அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி இருக்கணும். ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டுல பாஜகவை எந்த ரூபத்துல வந்தாலும் மேற்கொள்ளல, எப்படி வந்தாலும் தாமரைக்க மலர் வைக்க மாட்டேங்க. அப்ப வேறொரு உடை அணிந்து வேறொரு தோற்றத்துல அவர் ஆசியோடு அண்ணாமலை வந்திருக்கிறார். இதை விட இன்னொரு கொடூரம் சொல்றேன். இதுவரை எந்த கட்சியில இருந்து யார் வெளியில போனாலும் ராஜினாமா கடிதம் விட்டுட்டு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அமைதியாக காத்திருந்து எல்லாருமே பார்த்துட்டு அவ்வளவு ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசியல்வாதியாக அண்ணாமலை நான் பார்க்கல. ஏன்னா மைக்கேல் பட்டியல அவர் செய்த அயோக்கியத்தனத்தை மறக்கவே முடியாது. அந்த குழந்தை மரணத்தை எவ்வளவு கொடூரமாக அதை ஒரு போராட்டமாக மாற்றி ஒரு பொய்யை பரப்பி இல்லாத ஒன்றை உருவாக்கி தமிழ்நாட்டில் அமைதி குந்தகத்தை விளைவித்தவர் இந்த அண்ணாமலை. ஆனால் அவங்க கையில இருக்கிற சிபிஐ சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. என்ன வெளியிட்டுச்சு? மைக்கேல் பட்டி குழந்தை அந்த பெண்ணுடைய அந்த சிறுமியோட மரணல மத மாற்றம் இல்லை. அப்ப அண்ணாமலை எந்த மூஞ்சி வச்சுப்பாரு? பரப்பி அப்ப மறு வச்சுட்டு மாறு வேஷத்துல வந்துட்டாரு. பாஜக செல்ல குழந்தை. அதனால மாற்றம்னு சொல்லாதீங்க, அவர் மாற்றத்துக்கு வரல, அவர் உருமாற்றம். அடுத்ததாக இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நம்ம லாரன்ஸ் வராரு, அப்ப மத்த கட்சி எல்லாம் நம்ம ரிட்டையர்ட் கொடுத்துடலாமா நினைக்கிறீங்கல்ல? லதா ரஜினிகாந்த் வராங்களா? யார் லதா ரஜினிகாந்த் இப்ப லாரன்ஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அல்லது மக்கள் மேடை தனித்தேவை இயங்குமா? அது இல்ல லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய யோசனை சிந்தனைன்றது அது நிச்சயமாக அது ஏற்கனவே அவங்க உருவாக்குனது சார். அது
ஓஹோ. ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. ஓ. அது நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி. இந்த நேரத்துல தேவையில்லாத ஒரு செயலாக அது பார்க்கப்படுது. ஓகே. அது விமர்சனத்துக்குள்ளாகுமே தவிர அது செயல்பாட்டுக்கு வராது. ஏன்னா அவர்கள் மீதே பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க நடத்துற ஸ்கூலுக்கு வாடகை ஒழுங்கா கொடுக்கல, டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணாம மக்கள்கிட்ட வந்து நல்லது பண்றேன்னு அவங்க சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா லாரன்ஸை நம்புவ மக்கள். லாரன்ஸ் எப்படிப்பட்டவர்னு பழகியவர்களுக்கு தெரியும். சரி. எல்லார்கிட்டயும் ஒரு பிளாக் பேஜ் இருக்கும் சார். ஓ. கருப்பு பக்கங்கள் வெளிவராத வரைக்கும் எல்லாரும் நேர்மையார்கள். ராகவா லாரன்ஸ் அந்த தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அந்த அவருடைய உதவி அது தொடர்பாகவும் விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்களா சார்? அதுல ஏதாவது அததான் சொல்ல வந்தேன் நான். சொல்லுங்க. அததான் சொல்ல வந்தேன். என்னன்னா எல்லாருக்கும் வந்து இன்னொரு எதிர்மறை இன்னொரு பக்கம் இருக்கும் சார். அந்த பக்கங்களை தேடி தேடி கண்டுபிடிச்ச ஆதாரங்களை எடுத்தீங்கன்னா இங்க யாரும் நேர்மையாளர்கள் இல்ல. ஓ. இங்க சொல்ற எல்லாருமே அவர்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஓ. இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்திருக்க விஜய் மீது குற்றம் இல்லையா, குற்றச்சாட்டு இல்லையா? அவர் நேர்மையாளரா, தூய சக்தியா? அவர் மாய சக்தின்னு பலமுறை நம்ம பேசியிருக்கோம். சரி. மறுபக்கம் அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரு அரசியலுக்கு வரல, நிறைய பேருக்கு உதவி பண்றதுல ஒன்னும் உண்மைக்கு மாறான தகவல் எதுவும் இருக்காதுல்ல? இல்ல சார், அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் பப்ளிசிட்டிக்காக நிறைய பண்ணுவாரு. அப்புறம் அந்த நடத்துகிற ட்ரஸ்ட் மீதே நிறைய பேருக்கு வந்து நம்பகத்தன்மை இல்ல. இன்னொன்னு சில நிறைய குளறுபடிகள்லாம் முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப சரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். சரி. ஏன்னா சமீபத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. யாரும் என்னுடைய ட்ரஸ்டுக்கு பணம் அனுப்பாதீங்க. சரி. ஏன்னா வழக்கமாக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பணம் கொடுங்க, நான் உதவி செய்யறப்பாங்க. ஆமா. இவர் அறிவிச்சார், எனக்கு யாரும் அனுப்பாதீங்க, என் உழைப்பிலேயே எனக்கு கிடைக்கிற வருமானத்திலேயே நான் உதவி செஞ்சுக்கிறேன். சரி. என் அறக்கட்டளைக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அதற்கு என்ன காரணம்னா பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஓஹோ. இன்னும் நிறைய சிக்கல்கள் அது வந்து இருது. அதெல்லாம் இப்போது சரி செய்து விட்டதாக நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல அதோட உண்மைத்தன்மை. சரி. இன்றைக்கு அவர் பொது வழிக்கு வந்திருக்கிறார், அரசியலுக்கு வராரு. வரும்போது அவருடைய அத்தனை விஷயங்கள் வெளிப்படையாக வருகிறதா அல்லது ஏதாவது மறைக்கிறாரா என்பது தெரியல. மறைக்கும் போது எத்தனை விஷயம் பூதாகரமா வெளியில வருது, வெளியில வந்தவர் தான் தெரியும் சார். இப்ப அவர் வந்து திருச்சி கிழக்குல நிக்கிறாருன்னா தான் நிறைய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். ஓகே. கோடங்க பிரதர், நிறைவா ஒரு கேள்வி. இவரா ராகவா லாரன்ஸ் நீங்கள் கூறியது போல ஒரு தனிக்கட்சி தொடங்கினால் அவரால் இந்த விஜய் போல ஒரு வெற்றியை ஈட்ட முடியுமா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, ராகவா லாரன்ஸின் வெறும் இந்த உதவி செய்வது, தொண்டு புரிவது ஆகியவை மட்டுமே ஒரு அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு ஒரு போதுமான காரணமாக அது இருக்க இயலுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? உதவியே செய்யாதவர்களே முதலமைச்சரா உட்கார்ந்திருக்காங்க. ₹1 செலவு பண்ணாதவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே முதல்வர் ஆயிட்டாரு சார். கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்காரு. ஏன் வரக்கூடாதா? என்ன வரலாம். ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புறேன்னு ஒரு ஓட்டை போட்டுட்டு இன்றைக்கு ஏண்டா ஓட்டு போட்டோன்னு விரக்தியில இருக்காங்க, பதட்டத்துல இருக்காங்க. இனிமே சினிமாக்காரர்களை ஏற்கனவே ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லாரன்ஸ் வருவது மக்களால் ஏற்கப்படுவாரான்னு பெரிய கேள்விக்குறி இருக்கு, சந்தேகம் இருக்கிறது. அது திருச்சி கிழக்கு அழகா முடிவு செய்யணும். என்ன நடக்கும் அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சாதான் தெரியும். இல்ல திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அந்த முடிவை அறிவிப்பாங்கன்னு நினைக்கலாம், சொல்லலாமா? நம்ம திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள்கிட்ட நான் ரெகுலரா எல்லாம் எந்த ஊடகத்துல பேசினாலும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நன்றி கூட சொல்லாம ரிசைன்மெண்ட் போன நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாரை நிறுத்தினாலும் நன்றி சொன்னார். அவர்களை தயவு செய்து தோற்கடிங்க. விஜய் நன்றி சொன்னார் சார். திருச்சி கிழக்கு போய் நன்றி சொன்னார். எப்ப சொன்னாரு சார்? நன்றின்னு போய் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அங்கேயும் போய் தன்னுடைய வெறுப்பு அரசியலை பரப்பினார். சரி. இல்ல நான் பத்திரிகையாளராக சொல்லுகிறேன், அந்த திருச்சி கிழக்கு மக்கள் சொல்கிற ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எதிர்கட்சியாக யாருக்காவது ஓட்டு போடுங்க. அப்பதான் இந்த ஆளுங்கட்சிக்கு தனக்கு மக்கள் செல்வாக்காக கொடுத்தாலும் தவறாக செய்தால் மக்கள் எதிர்ப்பார்கள்ன்ற ஒரு நோக்கம் தெரியும். ஓகே சார். அப்ப நிர்வாகம் சரியாக போகும். ஓகே சார். இந்த இடைத்தேர்தல்களில், இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல்கள், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 இடைத்தேர்தல்களில்
மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதிலிருந்து மக்களுடைய அந்த மனமாற்றம் மற்றும் இந்த மாற்றத்திற்காக புதிய தலைவர்கள் உருவாகுவது அனைத்துமே இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர், அந்த 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர் மாறும் என நீங்கள் கூறிய கருத்துக்களிலிருந்து தெரிய வருகிறது. நன்றி கோடங்கை அபிரகாம் சார்.